ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. மங்கள்தீப், இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள். குரு சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வீட்டில் எப்படி ஐஸ்வர்யம் தங்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், குறிப்பாக தங்க நகைகள். ஏன்னா எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தங்கத்தை அவங்க அந்த வியாபாரத்திற்கு ஒரு முதலாக வைப்பாங்க. அதை போய் அடகு வைத்து அது அது லோன் எடுக்கிறது அப்படிங்கிறது. ஒரு சிலருக்கு அவங்க எவ்வளோ நகை வச்சுருந்தாலும் எல்லாம் எப்பவும் அடமானத்திலே இருக்கும், அவங்களால எடுக்கவே முடியாது. இந்த தங்கம் தங்காமல் போகிறதுக்கு எனக்கு வசதி இருக்குது, ஆனால் என்னால் எந்த நகையும் என்னால் அணிய முடியவில்லை அப்படிங்கும் பொழுது ஒரு பரம்பரையாக எடுத்துட்டோன்னா அவங்களுடைய முன்னோர்கள், அவங்க மாமியார் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா நகையும் அவங்க போட்டிருந்துருப்பாங்க. அப்பவும் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு அந்த தங்கத்தெல்லாம் கொண்டு போய் அவங்க அடமானம் வைக்கிறதோ இல்லை விற்கிறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பொதுவாக இதற்கு என்ன கிரகம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். இந்த குரு பகவானை பொன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஜாதகத்தில் குரு சரியில்லை, இல்லை நம்மளுடைய வீட்டிலேயே இந்த தங்கம் வைக்கக்கூடிய இடம் நம்ம லாக்கர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது வாஸ்துப்படியும் நமக்கு அது சரியாக அமையலை அப்படிங்கும் பொழுது இந்த தங்க நகைகள் பெரிதளவுக்கு நம்ம வீட்டில் தங்கவே தங்காது. நிறைய பேர் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, அடகு வைத்ததை எடுத்துகிட்டு வருவாங்க, வீட்டில் கொண்டு வைப்பாங்க. அது ஒரு வாரம் 10 நாள் கூட இருக்காது, மீண்டும் அது அடகு கடைக்கே போயிடும். ஒரு சிலரினுடைய ஜாதகப்படி எப்படி இருக்குன்னா, தனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் தன்னுடைய நகையை அடமானம் வைத்து அண்ணனுக்கு செய்கிறதோ, தம்பிக்கு செய்கிறதோ, அக்கா தங்கச்சிங்களுக்கு செய்கிறதோ, இல்லை நண்பர்களுக்கு செய்கிறதோ, அந்த நண்பர்கள் திரும்ப அந்த பணத்தை கொடுக்காத பொழுது இவங்க அதில் கஷ்டப்பட்டு நிறைய பேருக்கு அந்த நகை அடமானத்திலே போயிடும், திரும்ப மீட்க முடியாமலேயே போய்விடுகிறது. இப்படி இந்த தங்கம் நமக்கு அது எப்படி சேராமல் போகுது, எனக்கு அது ஒட்டவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு கோல்டு நகை போட்டால் அவங்களுக்கு அது ராசியே இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்க வெள்ளியில் போடுவாங்க, பிளாட்டினமில் போடுவாங்க, ஆனால் தங்க நகைகளை அவர்கள் உபயோகப்படுத்தவே மாட்டார்கள். ஸோ இந்த தங்கம் நமக்கு ராசியாக இருக்கிறதுக்கும் கூட ஜாதகத்தில் குரு பகவானினுடைய அனுகிரகம் நல்லா இருக்கணும். ரெண்டாவது எந்த கிரகம் நல்லா இருக்கணும்னு பார்த்திங்கன்னா சுக்கிரனினுடைய அனுகிரகம். இப்போ இந்த சுக்கிரனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் அவங்க சரியாக இல்லை அப்படின்னா எப்பொழுதுமே இந்த நகை கடனை நம்ம அடைக்க முடியாமல் போகிறதுக்கு இந்த சுக்கிரன் ஒரு காரணமாகவே இருப்பார்கள். ஜாதகத்தில் இந்த குருவும் சுக்கிரனும் நல்லா இருந்ததுன்னா நம்ம இப்போ பரம்பரையாக வர நகை நான் காசு கொடுத்து வாங்கலை, ஆனால் இது எங்கள் அம்மா கொடுத்த நகை, எங்கள் அப்பா கொடுத்த நகை, எங்கள் பரம்பரையாக நாங்கள் வச்சிட்ருக்கிற நகைன்னு ஒரு சிலருக்கு அப்படி ஒரு யோகம் கூட உண்டு. தான் சுயமாக சம்பாதித்து நகை வாங்காவிட்டாலும் பரம்பரையாக வரக்கூடிய நகைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம், அதற்கும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் காரணமாக இருப்பார்கள். ஸோ நம்ம தான் பணம் கொடுத்து நம்ம சேவிங்ஸ் பண்ணி வாங்கணும்னு இல்லை, அப்போது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தங்க நகைகளை மற்றவர்களுக்கு அடமானம் வச்சு நம்மளால் பிரயோஜனப்படாமல் போகும். நாம் 10 பைசா கூட செலவு பண்ணாமல் நம்ம பரம்பரையாக வரக்கூடிய நகைகளை நாம் அனுபவித்து நம்ம சந்தோஷப்படக்கூடிய யோகங்களும் இருக்கும். இது நிரந்தரமாகவே இருக்குமா? இந்த தங்கம் எனக்கு ஒரு அனுகூலமாக நிரந்தரமாகவே இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு தசா காலங்கள்னு வரும்பொழுது இந்த நகைகள் நமக்கு விற்று ஒரு வீடு கட்டுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக செலவு பண்ணலை, ஒரு வீடு கட்டணும், அந்த வீட்டுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கடைசி நிமிஷம் நமக்கு பணம் பத்தலை அப்படிங்கும் பொழுது நகைகளை கொண்டு போய் அடமானம் வைக்கிறோம், இல்லை நகைகளை நாம் விற்கிறோம் ஒரு வீடு கட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வாங்குகிறோம், நம்மளுடைய தசா காலங்கள் நல்லா இருக்கிற டைமில் திரும்பவும் அந்த நகையை நம்ம சேர்த்துக்கொள்கிறோம். ஸோ ஒரு காலகட்டத்தில் நம்ம சேமித்து வைத்த நகைகள் நம்மளை விட்டு போவது அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்கும். இந்த நிறைய பேருக்கு அந்த நகை தொலைந்து போவது அப்படிங்கிறது உண்டு. அதுவும் குரு சுக்கிரன்
சனியினுடைய தாக்கமும் கேதுவினுடைய தாக்கமும். நீங்கள் கேது தசையில் வந்து பாருங்கள், பொதுவாகவே பெண்களோ ஆண்களோ அவங்களுடைய நகை வந்து காணாமல் போகிறது, திருடு போகிறது. ஒன்று நம்ம எங்கேயாவது வெளியூர் போகும்போது யாராவது திருடிடுவாங்க, இல்லை நாம் எங்கேயாவது மறந்து வச்சுட்டு வந்துடுவோம். இப்படி ஏதாவது ஒன்று நம்ம கையில் போட்டிருக்கிற ரிங்கோ, ஒரு சின்ன சின்ன பொருள், ஒரு சிலருக்கு பெரிய பொருள்களாக கூட களவு போகலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய லைஃப் டைமில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய நகை அப்படிங்கிறது காணாமல் போகாமல் இருக்கவே இருக்காது. ஒன்று காணாமல் போகும், இல்லைன்னா வந்து களவு போகும். நம்ம வந்து மறந்து போய் எங்கேயாவது வச்சுட்டு வர்றது தான். இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனது கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இந்த தங்கம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு புதையலாக நிறைய பேருக்கும் வரலாம், ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த புதையல் நகை அவங்களுடைய வீடுகளில் எங்கேயாவது பூமியை தோண்டும் பொழுதோ, இல்லை வீட்லேயே அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளே தான் வந்து நகைகளை வந்து வைப்பாங்க, ஒரு பானையில் போட்டு வைப்பாங்க. அது எத்தனையோ காலம் கழித்து நம்ம யார் கையில், அது இப்போது வயநாடுலாம் ஒரு லேண்ட்ஸ்லைட் நடந்தது. எத்தனை பேர் வீட்டில் எத்தனை விதமான தங்கம் வந்து நமக்கு பூமியில் போகிறது தான் இல்லையா? இது பல ஒரு 100 வருஷம் கழித்து யார் கையிலையாவது கிடைக்கக்கூடியது. தங்கம் மட்டும் குரு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது, அந்த பொன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு குரு பகவான் வந்து நமக்கு அனுகூலமாக இருக்கும் பொழுது எப்படி வேணாலும் அந்த தங்கம் நம்ம இடத்தில் வந்து சேரும். குரு பகவான் சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுது எத்தனை 100 பவுனோ 500 பவுனோ எத்தனை நம்ம வச்சுருந்தாலும் நம்மளை விட்டு அகன்று போவதற்கு இப்படி ஒரு நிமிஷம் கூட இல்லை. அதனால் கிரகங்களினுடைய ஒரு தாக்கம், கிரகங்கள் எப்படி நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கோ, எப்படி நம்மளுடைய பரம்பரைக்கு அந்த குரு வந்து அனுகூலமாக இருக்கிறாரோ, அப்படி தான் தங்கம் வந்து நம்மளுடைய வீடு இல்லங்களில் வந்து இருக்கும். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள், குலதெய்வத்தை எப்பொழுதுமே வணங்குங்க அப்படின்னு. ஒன்று இதற்காகத்தான். ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு குலதெய்வம் மாதிரி தான். பரம்பரையாக அது நம்மளுடைய வழி வழியாக வர்றதற்கு இந்த தங்கமும் நம்மளுடைய குலதெய்வம் போல தான். ஸோ குலதெய்வ வழிபாடை யார் விடாமல் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுடைய இல்லங்களில் எப்போவுமே மகாலட்சுமியினுடைய அம்சம் நிரந்தரமாக தங்கும் அப்படிங்கிறதுல ஐயமே கிடையாது. என்ன நேயர்களே, இன்றைய பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இதற்கு மேலாவது இந்த பதிவை பார்த்த பின்னர் எல்லாருமே குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. எல்லாருக்குமே ஆசைதான் தங்கம் வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு பதிவின் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய இல்லங்களில் குலதெய்வ அனுகிரகமும் நிரந்தரமாக தங்கமும் உங்களுக்கு தங்கட்டும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.